ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ஆர்கே. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஆர்கே அனிமல் லவர். இப்போ நம்ம என்ன பார்க்க வரோம்னா, எம்பரர் சோலோ ப்ளே அந்த மனோவோட நெக்ஸ்ட் எபிசோடு தான் பார்க்க போகிறோம். வெயிட் பண்ண வரைக்கும் எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி. என்னால் எடிட் பண்ணுறதுக்கு டைம் கீப்பப் பண்ண முடியலை, அதனால் கோச்சிக்காதீங்க. இனிமேல் எபிசோட் டெய்லியும் போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன், ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? எல்லோரும் போன எபிசோடு பார்த்துருவீங்க, அதனால் நெக்ஸ்ட் எபிசோடுக்கு வெயிட் பண்ண எல்லாருக்கும் இப்போயும் இன்னொரு வாட்டி நன்றி சொல்லிக்கிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹீரோ பயங்கரமாக கத்திக்கிட்டு, நான் அவங்கள மன்னிக்கவே மாட்டேன், அவங்களுக்கு நான் இப்படி உதவி செய்யலைன்னா அவங்களால நல்லா வாழ்ந்திருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு பக்கம் பார்த்து ஓடிக்கிட்டு இருக்கான். அவங்க எல்லாரையும் கண்டுபிடிச்சி நான் கண்டிப்பாக கொல்லாமல் விட மாட்டேன், அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அழுதுகிட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். நான் ஒருத்தரையும் விட மாட்டேன், ஆனால் எனக்கு ஒன்றையும் இப்படி தான் நடக்கணுமா என் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஓடிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு கார் வந்து ஹீரோ மேலே மோதிர மட்டும் தெரியுது. ஹீரோவும் அவ்வளோதான், என்னோட நேரம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினைக்கிறான். அங்கே ரத்தமாக கொட்டி கிடக்கு. பார்த்தா ஹீரோ அடிபட்டு கீழே படுத்து கிடக்கான். ஹீரோ அடிபட்டு கிடப்பான். எங்கே பாருங்கள், யாரும் அடிபட்டு கிடக்குறாங்க, அடிபட்டாங்க, எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு சத்தம் கேட்கும். ஹீரோ யாருக்கா கால் பண்ணியிருப்பான் போல. அதுலேருந்து நீங்கள் டயல் செய்தியின் இப்பொழுது உபயோகத்தில் இல்லை, மறுதிருப்பியும் முயற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன்லேருந்து மெசேஜ் வருது. என்னோடய வாழ்க்கை முழுக்க நான் ஓடிக்கிட்டே இருக்கணுமா, இப்படி கோலை மட்டுமே நான் இறந்து போகணுமா, இதுக்காக தான் நான் வாழ்கிறேன் அப்படின்னு ஹீரோ நினைக்கிறான். இதெல்லாம் இல்லாமல் நான் ஒரு குப்பை லாரியில் மோதி இறந்து போகணுமா, இல்லை வாய்ப்பே இல்லை, நான் சாகக்கூடாது, நான் திரும்பி வரணும், எனக்கு சாக விருப்பம் இல்லை அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஹீரோ சாகிற நிலையில் இருக்கும்போது அவனோட ஃப்ரெண்டு அவனுக்கு துரோகம் பண்ணது, என்னை மன்னிச்சிரு, இதெல்லாம் நான் பணத்துக்காக தான் பண்ணது அப்படின்னு சொன்னது. அதுக்கப்புறம் அந்த பொம்பளை நீ வேஸ்ட்டுடா அப்படின்னு ஹீரோ பார்த்து சொன்னது, அதுதான் ஹீரோவுக்கு ஞாபகம் வருது. அவங்க எல்லாரையும் கொடூரமான பழிவாங்க வேண்டாம் அப்படின்னு ஹீரோ நினச்சிட்டு இருக்கும் போதே ஒரு ஒளி மட்டும் தெரியுது. இந்த ஒளியில் இப்பொழுது சிஸ்டம் உங்களுக்கு கனெக்ட் செய்யப்படுகிறது அப்படின்னு ஹீரோக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன். நீங்கள் இப்போ சிஸ்டமில் கனெக்ட் பண்ணிட்டீங்க, உங்களோட பேர் வந்து ஹைரகான். என்னடா அது, இன்னும் மட்டும் நம்ம எங்கேயும் சாகிற நிலைமையில் கிடந்தோம், என்ன நடக்குதுங்க அப்படின்னு ஹீரோ பேர்ந்து முடிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோவுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. நீங்கள் இப்போ இந்த டுட்டோரியலை கம்ப்ளீட் பண்ணணும், நீங்கள் இங்கே இருக்க மினட்டோரஸ் அதை தோக்கடிச்சு இந்த டுட்டோரியலை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன். என்னது, டுட்டோரியலை கம்ப்ளீட் பண்ணணுமா, அதுவும் இந்த மினட்டோரஸா, அப்போனா நம்ம கேமுக்குள்ளேயே மறுதிருப்பி வந்துட்டோமாடா அப்படின்னு ஹீரோ முடிச்சுக்கிட்டு இருக்கான். அடே இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கா, அடே அந்த மினட்டோரஸ் வேறு வந்துக்கிட்டு இருக்கு, அதை எங்கள் 2 பேரால் சமாளிக்க முடியாது, எங்களுக்கு பின்னாடி பேக்கப்புக்கு வாடா, நம்ம 3 பேரும் ஒன்றா சேர்ந்து அந்த மினட்டோரஸை எப்படியாச்சும் கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கத்திக்கிட்டு இருக்கான். இன்னொருத்தங்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த மினட்டோரஸ் பயங்கரமாக கத்துது. இவங்க டேய் நாங்கள் 2 பேர், நீ 3 பேரை சேர்ந்து அந்த மினட்டோரஸை எப்படியாச்சும் நம்ம காலி பண்ணிடலாம், சரி எங்களோட சேர்ந்து வந்து நீ போராடினா கண்டிப்பாக நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருக்கான். அதே மினட்டோரஸா, இது 5 மாதத்துக்கு முன்னாடியில் வந்திருக்கணும், அது 10 மாதத்துக்கு முன்னாடி இது வெளியிட்டாங்க, இப்போ 5 மாதம் ஆகுதா, என்னடா பேசிக்கிட்டு இருக்க, 5 மாதத்துக்கு முன்னாடியா, என்னடா அவன் தனியாக எதை புலம்பிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஹீரோ பார்த்து அவன் கேட்டுட்டு இருக்கான். சரி நீ ஏதாச்சும் பேசிட்டு போடா, வாடா கத்தி எடுத்துட்டியா, சரி வா எங்களோட வா, நம்ம 3 பேர் சேர்ந்து அதை கொண்டுடலாம். அடே ஒன்றை தானே சொன்னோம், எங்கடா போயிட்டு இருக்க, நாங்கள் ஒன்றா சேர்ந்து உன்னை கொண்டு தானே கூப்பிட்டோம், அடே பைத்தியமாடா உனக்கு, எங்கடா ஓடிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க பைத்தியம் எது பிடிச்சிச்சா அவனுக்கு, உன்னை தனியாக அதை கொல்ல முடியாதுடா, நீ சாக தாண்டா போகிற அப்படின்னு இன்னொருத்தன் கத்திக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ அந்த மினட்டோரஸ் அட்டாக் பண்ணுறதுக்கு கிட்ட போயிடுறான். அந்த மினட்டோரஸும் ஹீரோ அட்டாக் பண்ணுது. அந்த அட்டாக்லேருந்து டார்ச் பண்ணி மினட்டோரஸை சும்மா சல்லியாக காலி பண்ணிடுறான். ஹீரோ மின்னல் வேகத்தில் காலி பண்ணிட்டு அங்கிட்டு வந்து நிற்கிறான். ஹீரோ அந்த மினட்டோரஸ் மேலே ஏறி நின்றுக்கிட்டு இருக்கும்போது அவங்க 2 பேரும் யோசிக்கிறாங்க. அவன் செத்துருவான்னு நினச்சா அவன் தனியாகவே பித்த அந்த மினட்டோரஸை கொண்டுட்டான்டா, இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்க வேண்டியதான், அவனை நம்மளோட கைக்குள்ளே வச்சுக்கிட்டு நம்ம அவனை என்ன விடலாம் அடி படிக்க வேண்டியதான் அப்படின்னு 2 பேரும் வில்லத்தனமாக பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அவங்க 2 பேரும் எப்படியும் முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கான். நீ வந்து எங்களோட கில்டில் ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்னு ஒருத்தன் வந்து கேட்குறான். கேட்டவனை பார்க்கும்போது ஹீரோவுக்கு துரோகம் பண்ண அவனோட ஃப்ரெண்டு மட்டும் ஹீரோவுக்கு தெரியுது. ஹீரோ சரியான கடுப்பாயிட்டு கத்தி எடுத்து எழுந்திரிச்சு நிற்கிறான். ஆமாம் என்னடா பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு அவங்க கேட்கும் போதே ஒரே சீவு தான், 2 பேரையும் ஒரே வீட்டில் காலி பண்ணிடுறான். ஹீரோ காலி பண்ணிவிட்டு இனிமேல் எவன் கூட நான் சேர்ந்து வேலை பார்க்க போகிறது இல்லைடா அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். இனிமேல் யாராக இருந்தாலும் பார்த்துக்க வேண்டியதான், என்னோட ரிவெஞ்ச் எடுக்க வேண்டிய நேரம்டா அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். இனிமேல் நான் எவனையும் நம்ப போகிறதில்ல என்னோட இந்த வாழ்க்கையில், ஏன்னா அது மட்டும் யாரையும் நம்பினா கண்டிப்பாக நான் ஒரு நாய் மட்டும்தான் இருக்கணும், என்னை ஒரு யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடுற ஒரு பொருளை தான் பார்ப்பாங்க, அதனால் எவனையும் நம்ப போகிறதில்ல, இனிமேல் எல்லாருமே என்னோட கட்டுப்பாட்டத்தில் தாண்டா இருக்கணும் அப்படின்னு ஹீரோ வில்லத்தனமாக சொல்லிக்கிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோடு முடியுது நண்பர்களே. வெயிட் பண்ணி பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னடா ரொம்ப டைமிங் கம்மி பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்கலாம் நீங்கள், ஏன்னா எனக்கு
சொல்ல முடியலை என்னால். எல்லாம் சொன்னால் நீங்கள் இவன் என்னப்பா வீடியோவே எடிட் பண்ண மாட்டேங்கிறான், சில பேர் சொல்கிறீங்க இவனை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போக வேண்டியதான், வீடியோவே போட மாட்டேங்கிறான் அப்படின்னு. எனக்கு இங்கே கீழே ஹவுஸ் ஓனருக்கு கீழே பிரச்சனை வரும். அதுக்கப்புறம் ரூமில் நிறைய பேர் இருக்காங்க. நான் மாடியில் வந்து எடிட் பண்ணால் அதோட அவங்களும் மாடியில் வந்து நிறைய ஏதாச்சும் பண்ணிகிட்ருப்பாங்க. சரியா, நான் வந்து எல்லாத்தையும் சொல்லிவிட்டு பொறுமையாக தான் எடிட் பண்ண முடியும். ஆனால் கோச்சிக்காதீங்க, நான் வீடியோ கண்டிப்பாக எடிட் பண்ணி போடுறேன்.